வங்கிக் கணக்கு தொடர்பாக ராமர் பிள்ளை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து தங்களிடம் முறையிட்டதாக தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆனந்த முருகன் தங்கள் தரப்பிலிருந்து வங்கி முன்முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என கூறியதை அடுத்து மறுநாள் ராமர் பிள்ளையை அழைத்து கணக்கு எண் கிடைக்கப்பெற்றதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பேங்க் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் நம்பரே எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இவர் தொடர்ந்து அலைய விட்டுருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு டெல்லியிலேருந்து லிங்க் வரணும், டெல்லியிலேருந்து லிங்க் வரல, எங்கள் ஹெட் ஆஃபீஸில் லிங்க் வந்தால் தான் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எடுக்க முடியும்னு அப்படின்ற பதிலை ஒரு வருஷமாக சொல்லி இவரும் வழக்கறிஞரோட போயிருக்காரு, இவர் தனியாக போயிருக்காரு, இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு, மேலாளரை பார்த்துருக்காரு, பேங்க்கில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் பார்த்து பேசியிருக்காரு. ஒன்றுமே எதுவுமே நடக்கலை. நான் ஒரு முறை நான் தான் பேசினேன். அந்த வங்கி மேலாளருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இவருடைய அக்கௌண்ட் நம்பரை, அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா உங்கள் வங்கியை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்கள் பண்ண இந்த செயலை கண்டித்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் கூப்பிட்டு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மறுநாளே இவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் ராமர் பிள்ளை நீங்கள் வாங்க, பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு, டெல்லியிலேருந்து லிங்க் வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட் நம்பரே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த பணம் 30 லட்ச ரூபாயா? அந்த நேரத்தில் 30 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்குது. அந்த பணம் இல்லை அப்படின்ற ஒரு பதிலை வங்கி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, உங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துட்றோம். அதாவது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த விஷயம். வங்கி சொல்கிறது 1 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, 1 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கக்கூடிய நிறைய அக்கௌண்ட்ஸை இப்போ பொதுவாக இது நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது. வங்கி இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து பண்ணுது. வங்கி எல்லாமே ரிசர்வ் பேங்கோடைய RBI கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. RBI இந்த மாதிரி நடக்கக்கூடியதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல.